வந்திருக்கக்கூடிய பெருமக்களை வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் ஹக்கீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஃபி ஃபலதி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா புஇஸ்து முஅல்லிமா. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல் ஜாமியத்துல் அரபியா மஸ்ஜித் ஸாதா JMS அரபிக் கல்லூரியினுடைய தலைவரும் மதுரை மாநகர் டவுன் ஹாலியாருமாகிய மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் மிஸ்பாய் ஹஜரத் கிபிலா அவர்களே, முன்னிலை வைக்கின்ற எங்களது கண்ணியத்திற்குரிய நிர்வாக பெருமக்களே, நிகழ்ச்சியை அழகான முறையிலே தொகுத்து தரக்கூடிய எங்களது துணை செயலாளர் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் SS நூர் முகமது மன்பவி ஹஜரத் அவர்களே, இங்கு வருகை தந்து அழகிய முறையிலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பேசவிருக்கின்ற உலமா பெருமக்களே, கல்லூரியினுடைய பேராசிரியர்களே, அரபு தமிழ் மற்றும் ஆங்கிலம் உருது போன்ற மொழிகளில் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற உஸ்தாதுமார்களே, கண்ணியத்திற்குரிய சனது வழங்கி இன்ஷா அல்லாஹ் துஆ செய்ய இருக்கின்ற மரியாதைக்குரிய எங்களது ஆன்மீக தந்தை மரியாதைக்குரிய அல் ஜாமியத்துல் அரபியா மஸ்ஜித் ஸாதா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வரும் ஷைக் அல்லாமா சதுல் முத்ரிஸ் ஷைகுல் ஹதீஸ் மரியாதைக்குரிய ஹஜரத் கிபிலா தாமத் பரக்காத்துஹு அவர்களே, எங்களது அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அடையாரின் ஆசான் மரியாதைக்குரிய அல்ஹுதா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வரும், உலகமெங்கும் தமிழகமெங்கும் எல்லா மதரசாக்களிலும் மாணவர்கள் எப்படி இருக்கப்பட வேண்டும், எப்படி இருந்தார்கள், எத்தனை வருடங்கள் கல்வி கற்றார்கள் என்றதையெல்லாம் லால்பேட்டையிலும் சரி, திருப்பூரிலும் சரி, நீடூரிலும் சரி அவர்கள் முழங்கி பல மதரசாக்களில் முழங்கி இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார்கள். பல அறிவுரைகளை நமக்கு சொல்லுவார்கள். அதை ஏற்று அவர்கள் எப்படி சொல்லுகிறார்களோ அதுபோன்ற நிலையிலே நம்முடைய மதரசா இயங்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு மரியாதைக்குரிய அவர்களையும் வரவேற்று இறுதியிலே இங்கே நன்றியுரை நிகழ்த்த இருக்கின்ற எங்களது மதரசாவுடைய பேராசிரியர் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி நயினார் முகமது சாதி ஃபாஜில் மன்பவி ஹஜரத் அவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய அன்பு தாய்மார்களே, எங்களது மதரசாவின் மூலமாக கல்வி பயின்று பல இடங்களிலே முதர்ரிஸாகவும் இமாம்களாகவும் பல இடங்களிலே பணியாற்றுகின்ற மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தார்களே, வந்திருக்கக்கூடிய அனைத்து மௌலவிகளே, இங்கு வருகை தந்திருக்கின்ற இந்த 5 மாணவர்கள் கல்வி கற்று வெளியாகக்கூடிய அவருடைய தாய் தந்தையர்களே, இன்று உங்களுக்கு அருமையான பெருநாள். இந்த குழந்தைகள் இன்று அவர்கள் வெளியாகின்ற இந்த நாளை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். உங்களுடைய குழந்தை வயிற்றிலே இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா யார் யாரை ஆலிமாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்கிறானோ அவர்களெல்லாம் ஆலிம்களாகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒன்றை சொல்லி நான் விடைபெறுகிறேன். நான் கிட்டத்தட்ட
1960 இருந்து பல உலமாக்களோடு நான் பயணித்திருக்கிறேன், அவர்களோடு சென்றிருக்கிறேன். பல விஷயங்களை சொல்லுவார்கள். எதையுமே நீங்கள் சிறாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பார்கள். நான் கண்ணால் கண்டவன், காதால் கேட்டவன். அவர்கள் சொன்ன சொற்களை எல்லாம் ஏற்று நடக்கக்கூடிய நிலையிலே என்னால் முடிந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள். மரியாதைக்குரியவர்களே, பல உலமாக்கள் சிலர் பார்த்திருக்கலாம், சிலர் அறிந்திருக்கலாம், சிலர் அறியாமல் இருக்கலாம். ஏனென்று சொன்னால் ஹஜரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எகிப்திலே அலெக்சாண்ட்ரியா என்ற ஊரிலே அடங்கி இருக்கிறார்கள். நாங்கள் 11ஆவது மாதம் நான் தலைவர் பொருளாளர்லாம் சென்றோம், துவா செய்தோம். ஆனால் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள், மகனே நீ ஆலிம்களோடு பழகு. காரணம், அவர்களுடைய கல்வியிலே இல்மு இருக்கிறது, அது மட்டுமல்ல ஞானம் இருக்கிறது. அந்த ஞானம் உனக்கு வேண்டுமானால் நீ உலமாக்களோடு இருந்து கொள். அந்த வார்த்தையை நான் 60 படித்தேன். அதிலே இருந்து பல உலமாக்களோடு அடுத்த வருடம் ஏன்னா போனஸில் ஓடிக்கிட்டு இருக்கு, எனக்கு போனஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் சொல்லணுங்கிற ஆதத்தில் இப்பத்தான் இதை வெளியிடுறேன். மரியாதைக்குரியவர்களே, பல ஆலிம்களோடு நான் பயணிக்கின்ற பொழுது அப்துல் நசீர் ஆலிம் ஷா சொல்லுவார்கள், அவர்கள் பக்கத்திலே என்னை உட்கார வைப்பார்கள். உட்கார்ந்து கொண்டே சொல்வார்கள், பல கராமத்துகளை என்னிடம் காண்பித்தார்கள். யாரிடம் சொல்லக்கூடாது. பல கல்வி அறிவுகளை எனக்கு தந்தார்கள். அது மட்டுமல்ல, மரியாதைக்குரியவர்களே, கலீல் ரஹ்மான் ஹஸரத் ரஹ்மத் ஆசிரியர் 45 நாள் தொடர்ந்து அவர்களோடு பயணித்தேன். அது மட்டுமல்ல, மரியாதைக்குரியவர்களே, ஐயம்பேட்டை ஜியாவுதீன் 62 நாள் பயான், பல விஷயங்களை சொன்னவர்கள். கல்வியிலே அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இன்றும் என்னிடம் இருந்து கொண்டே இருக்கிறது. பல விஷயங்கள், அவர்கள் ஆன்மீகத்திலே திளைத்தவர்கள். உலமாக்கள் பார்ப்பதற்குத்தான் மனிதராக கோலமாக எடுத்திருக்கிறார்களே தவிர அவங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கல்வி இருக்கிறதே, அந்த கல்வி ஞானம் இருக்கிறதே, அது ஆன்மீகத்தோடு சேர்ந்ததாக இருக்கிறது. அவர்களுடைய கையிலே பையத் செய்து, அவர்களை முசாபா செய்து, அவர்களிடம் சார்ஜ் எடுக்கின்ற பொழுது நம்முடைய அமல் இருக்கிறதே உயர்ந்த அமலாக ஆகும். எனவேதான் உலமாக்களோடு பழகுவோம், உலமாக்களோடு நாம் இருப்போம் என்பதை கூறி நிறைய ஆலிம்கள், SS கலந்தன் மன்சான் அஜத் அவர்கள், நாங்கள் அம்பாவிடம் போனோம், பல விஷயங்களை கண்ணால் பார்த்தோம். பல விஷயங்களை சொல்லக்கூடாது என்று சொன்ன காரணத்தினாலும் மட்டுமல்ல, எனக்கு நேரம் இல்லாத காரணத்தால் பல சம்பவங்கள் நான் அனுபவித்திருக்கிறோம். எனவே நீங்கள் உலமாக்களோடு பழகுங்கள். ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். இமாமுனா சாபிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் காசாவிலே பிறந்தாலும் கூட எகிப்திலே அடங்கியிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அவர்கள் சொன்னார்கள், அங்குள்ள உலமாக்கள் பேசிக்கொண்டார்கள். அதிலே அங்கு இருக்கக்கூடிய கவர்னர் சொன்னார், ஈராக்கிலே 2 இமாம்கள் அடங்கி இருக்கிறார்கள். இமாம் அபு ஹனீஃபா அடங்கி இருக்கிறார்கள். அதற்கு கொஞ்சம் தள்ளி அவர்கள் கடைசியாக வந்த இமாம் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அடங்கி இருக்கிறார்கள். எனவே இந்த சாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தோண்டி நாம் அங்கே அடக்குவோம் என்று முடிவு செய்தார்கள். நிர்வாகிகள், உலமாக்கள் அல்ல, நிர்வாகிகள் முடிவு செய்தார்கள். அப்படி முடிவு செய்கின்ற பொழுது எகிப்து மக்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். கேட்கவில்லை. அங்கு இருக்கக்கூடிய ஈராக் கவர்னர் எகிப்து கவர்னருக்கு கையூட்டு பணத்தை தந்தார். தோண்ட ஆரம்பிக்கின்ற பொழுது இராணுவத்தினர் சூழ்ந்தார்கள். இராணுவத்தினர், நாங்கள் அந்த இடத்திற்கு இப்ப 11ஆம் மாதம் போனோம். அவங்களுடைய இடத்திற்கு போன அழகான முறையில் இப்ப கட்டியிருக்காங்க. இப்ப அழகான முறையில் இமாமுனா சாபிர் ரஹ்மத்துல்லாஹி மக்பராவை அழகான முறையில் கட்டியிருக்காங்க. சென்ற வருடம் எங்களை அனுமதிக்கலை, இந்த வருடம் அனுமதிச்சாங்க 11ஆம் மாதம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். உள்ளே சென்றோம். மரியாதைக்குரியவர்களே, அவர்களை தோண்டுவதற்காக ஏற்பாடு செய்து இராணுவத்தை சுற்றி வைத்து விட்டார்கள். பின்னால் மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். தோண்டி கீழே ஒரு கல்லு தோண்டுவதற்கு முற்படுகின்ற பொழுது இவர்கள் அனைவர்களுக்கும் கண்ணு தெரியவில்லை. இந்த இராணுவத்தினர் அனைவரும்
அல்லாவிடம் அழுது தேம்பி தேம்பி அழுதார்கள். யா அல்லாஹ், இந்த வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம், இது சத்தியம் என்று சொல்கின்ற பொழுது கண் தெரிந்தது. இந்த செய்தி 2 கவர்னர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. கடைசியிலே எகிப்து கவர்னர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இன்றும் அந்த மக்பரா இருந்து கொண்டிருக்கிறது அழகான முறையில். அது சொல்லுவாங்க ஆலிம்சான், எல்லா உலமாக்களுக்கும் உண்மையிலேயே ஷாரியா சம்பளம் கம்மியாக இருக்கிறது உண்மைதான். மரியாதைக்குரியவர்களே, எங்களது ஜமாத்தை சேர்ந்த ஹாஜியார் வந்திருக்கிறார்கள். எங்களுக்கு வருஷத்துக்கு 2 DA கொடுக்குறான். கவர்மெண்ட்டில் 2 DA கொடுக்குறான். எங்களுக்கு தெரியும், அரசு ஊழியர்கள் நாங்கள். 2 DA கொடுக்குறான். இந்த உலமாக்களுக்கு மட்டும் சம்பளம் கம்மியாக இருக்க வேண்டுமா என்று முடிவெடுக்கப்பட்டது. அவங்களுக்கு வருஷத்துக்கு 1500, இப்போ 24,000 ரூபாய் வாங்குறாங்க. அதுவும் கம்மி தான். இதே மாணவர் இங்கேருந்து வெளியே போனவர், எங்கள் மதரசாவிலிருந்து வெளியே போனவங்க இமாமா இருக்காங்க. கண்ணியமாக வச்சுருக்கோம். இப்போ 24 ரூபா தர்றோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதிகமாக்கும் 25 ரூபான்னு போட்டோம். ஆனால் அங்கே சொன்னாங்க அடுத்த வருஷம் நம்ம பார்த்துக்கிறோம்னு ஒன்று. இப்போ 24,000 ரூபாய் இப்போ ஏற்றிருக்கோம். தலைவர் வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் அரசு ஊழியர் தான், நாங்களும் அரசு ஊழியர்கள் தான். 2 தடவை DA தர்றானே. இந்த உலமாக்கள் என்ன 7 வருடங்கள் அல்ல, இதற்கு அடுத்து ஃபாசிலுக்கு போகிறார்கள். ஃபாசில் ஓதுவதற்காக அவர்கள் போக இருக்கிறார்கள் சேலத்திற்கு. மரியாதைக்குரியவர்களை அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. வெறும் 10 ரூபாயும் 7 ரூபாயும் 12 ரூபாயும் 15 ரூபா நம்மளுக்கு எவ்வளோ வருது? 50 ரூபா 55 60 ரூபா வருதுங்க. பென்ஷன் வருதுங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்குது? யோசனை பண்ணி பாருங்க. இது ஆகரத்து கல்வி, இது துனியா கல்வி 2 தான் வேணும். ஆனால் அந்த உலமாக்களை தயவு செய்து நீங்கள் எடை போட்டு விடாதீர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு என்பதை மட்டும் வேண்டி விரும்பி கேட்டவனாக விடைபெறுகிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.